இந்த படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. கோழைத்தனமான படுகொலை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பட்ட பகலில் மாலை 5 மணி அளவில் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இத்தகைய கோழைத்தனமான படுகொலையை ஜனநாயக சக்திகள் பலரும் கண்டித்துள்ளனர். அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் கண்டனம் செய்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொலை இந்த கொலை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் வருகை வந்து நாடுக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த படுகொலையை கண்டனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார். மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக விளங்கினார். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக 17 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தேசிய தலைவர் மாயாவதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியிருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நீண்ட காலமாக எனக்கு நெருக்கமாக இருந்து உற்ற துணையாக இருந்து ஊக்கப்படுத்தியவர். அண்மையிலே கூட என்னுடைய 60வது பிறந்த நாளையொட்டி அலுவலகத்திற்கு வந்து விழா எடுத்து என்னை வாழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அரசியல் நிர்ணய சபையிலே நடந்த உண்மையான விவாதங்கள் அடங்கிய அனைத்து புத்தகங்களையும் எனக்கு பரிசு கொடுத்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர், நல்லிணக்கத்தோடு பாராட்டக்கூடியவர், சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர், பௌத்தம்தான் நமக்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வரக்கூடியவர். தன்னுடைய இல்லத்தருகே ஒரு புத்த விகாரை கட்டி ஒவ்வொரு நாளும் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூலை படிக்கச் செய்கிறார். அந்த அளவுக்கு பௌத்தத்தின் மீது அவருக்கு தீராத பற்று உண்டு. ஆயிரக்கணக்கானவர்களை தீட்சாபூருக்கு அழைத்துச் செல்வதையும் வழக்கமாக கொண்டவர். தமிழ்நாட்டில் யார் பௌத்தம் தொடர்பான நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் அதை ஊக்கப்படுத்தக்கூடியவர், உடனே அந்த களத்தில் போய் நிற்கக்கூடியவர். எல்லோராலும் பேசப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அணுகுமுறைகள் இருந்தன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும். அந்த அளவுக்கு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில், அரசமைப்பு சட்டத்தை வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில், பௌத்தத்தை வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக, களப்பணி ஆற்றக்கூடியவராக விளங்கினார். தொடர்பே இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, போலீஸ் விசாரணை இல்லை. ஆனால் அவரை அதிலே தொடர்புபடுத்தி சமூக திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை
என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது. ஆகவே காவல்துறை இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.